பழம்லாம் இருக்கும். கேட்ச் பிடிக்கணும். தாலிக்கரெல்லாம் இருக்கும். காலையில் 5 மணி தான் ஃபோன் அடிக்கிறேன். வாடியே மகாதேவா. ஓ மகாதேவா. அந்த பழகெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டேங்குமா? உங்களால் தூக்கி போடுவாங்க. கம்பத்தின் மேலே ஏறிக்கொண்டு அதுவும் போதாது என்று ஒரு எலுமிச்சங்கனியை ஊற்றி அந்த எலுமிச்சங்கனி மேல் கூனி ஒரு எக்கு ஊசியை நாட்டி அந்த எக்கு ஊசியின் மேல் தவம் செய்கிறார். ஆமரியரி கோமரியரி அப்படி எக்கு ஊசியின் மேல் ஒரு காலை மூடி வண்டியிட்டு தவம் செய்கிற போது சூரியன் கிழக்கு மேற்கு சூரியன் கிழக்கு மேற்கு புயல் காற்று அந்த வடக்கே வர்ணனமும் மலையாய் பொழிந்திருக்க
90 அடி கம்பத்தின் மேல் தவம் செய்கிற போது அந்த தேவலோகமே எரிந்து பத்தி எரிந்து கொண்டிருக்கிறதா? தேவலோகமே எரிந்து கொண்டிருக்கிறதா? பத்தி எரிகிற போது தேவர்கள் எல்லாம் அர்ஜுனுடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று சொல்லி சூரியன் நெருப்பாக வீசிக் கொண்டிருக்கிறாராம். வாயு தேவன் காற்றாக பலமாக காற்றாக வீசிக் கொண்டிருக்கிறாராம். 11 மணிக்கு மேல அப்படிதான் சூரியன் பகவானானவன் மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறாராம். அடிக்கின்ற வெயிலுக்கும் வீசுகின்ற காற்றுக்கும் பெய்கின்ற மழைக்கும் அருந்தவம் செய்து கொண்டிருக்கிறாராம். தவத்தை அளிக்க முடியவில்லை என்று சொல்லி இடியேந்திரன் ஓடோடி வந்து நான் அளிக்கிறேன் என்று நான் அளிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே நான் வந்துட்டு நீ வரலையே திரும்ப வராத ஒரு டைம் மட்டும் ஏறி உட்காந்து கூப்பிட்டா கூட வராது மறைஞ்சிக்குது அது வரும் பாரு. அதெல்லாம் அங்கங்க போயிட்டு இருக்கோம். அது காய்ச்சி அழிச்சிட்டு போயிருமோ? அது என்ன பண்ணும் ஒன்றே அந்த ஓரே கிடக்கும். அது ஆனால் அர்ஜுனா என்னை விட்டுவிடு, என் உயிரே போகிறது என்று சொல்ல நீ நான் விட வேண்டுமானால் எனக்கு நீ ஒரு சத்தியம். அப்படியே அவனுக்கு மின்னலாதியை செய்து கொடுக்கிறேன் என்று சத்தியம் கொடுத்து விட்டு அப்புறம் விட்டாராம் அர்ஜுனராஜன். அப்படி இடியேந்திரனாகவன் சென்று போத மின்னலாதேவி திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்ல மின்னலாதேவி கிடைப்பாரா? அதனால அவனுக்கு என்ன சத்தியம் செய்தேன் என்றால், அடியே இடியேந்திரா, நாளை கலியுகம் பிறக்க போகிறது. அப்படி கலியுகம் பிறந்ததே உண்டானா சொன்னதே உண்டானா அஜ்ஞாத காலவழி ஓட வேண்டும் என்று சொன்ன பாத தூரம் போக வேண்டும் அப்படி என்று சொல்லி சத்தியமாகி கொண்டு அவனை விட்டு விட்டாரா? பார்த்ததே உண்டானா அபயம் அபயம் என்று அந்த பள்ளியானது என்னுடைய கம்பத்தின் அடியே வந்துள்ளதா? அந்த பன்றியானவன் யார் தெரியுமா? மூர்க்காசுரனானவன் பன்றியாக பாவித்துக் கொண்டு துரியோதனுடைய கட்டளைக்கு பயந்து இந்த கம்பத்தை நோண்ட வேண்டும் என்று அடியோட சாய்க்க வேண்டும் என்று அந்த கம்பத்தின் அடியில் விழ, அதாவது பரமசிவன் வேடுவன் வேடத்தில் இருந்து அவன் ஒரு அம்பு அடிக்கவும் நான் மேலிருந்து கம்பத்தின் மேலிருந்து காண்டிபத்தை தொடுக்கவும் 2 அம்புகளும் மூக்காசூரன் மேல் பட்டதும் அந்த மூக்காசூரனானவன் மயங்கி விழுந்தாரா? அந்த பன்றியை விட வேண்டும் என்று கேட்க அந்த பன்றியை நான் விடமாட்டேன் என்று சொல்ல என்ற வந்து பன்றியை நான் காப்பாற்ற வேண்டும், அதனால நான் பன்றியை விடமாட்டேன் என்று சொல்ல நீ விட்டுதானாக வேண்டும் என்று சொல்லி வேடுவனும் அர்ஜுனனும் கடும் போர் செய்தார்களாம். கடும் போர் செய்யும் போது அப்போது அவருடைய பாதத்திற்கு சிவபெருமானுடைய லிங்கத்திற்கு பூஜை செய்துவிட்டு இறங்கி வந்து பாத பூஜை செய்யும் போது அப்பதான் சிவபெருமான் நீதான் என்று சொல்ல அந்த சிவபெருமான் நான்தான் என்று சொல்லி என்ன வேண்டும் அர்ஜுனா என்று கேட்க ஆனால் சுவாமி எனக்கு தேவைப்படுகிறது, நான் பின்னாடி கேட்கிறேன். எனக்கு முன்னதாக ஒவ்வொருவரும் தெரியுமா 5வது வருடத்தில் வரும்போது
ஏங்க கன்னியானவள் ஆமா குடிமகாலே என்னுடைய கணவன் உயிர் வேண்டும் என்று சொல்ல அந்த கணவன் உயிரை கேட்க வந்திருக்கிறேன் சாமி என்று சொன்னேன். அப்போது அந்த கணவன் உயிரை கொடுத்தாராம் பரமேஸ்வரர். அடுத்தது 6வது வனத்தில் என்ன நடந்தது என்றால் மலையடி வேடுவன் என்று சொல்லும்படியான வேடுவனானவன் மலைப்பாம்பாக சாப்பிட்டிருந்தார். என்னுடைய பாதப்பட்டவுடனே தெளிந்து ஆனால் சாமி எனக்கு என்னுடைய மனைவி வேண்டும் அப்படி அதற்கு வரம் கொடுத்தாராம் பரமேஸ்வரர். அப்புறம் பார்த்ததே உண்டானா 7வது ஏலக்கன்னிகளத்தில் நான் திரும்பி வந்து திருக்கல்யாணம் செய்கிறேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன். அதற்கு வழிவகுக்க வேண்டும். அந்த கருத்து தலை வெளுக்காமல் இருக்க வேண்டும். நெடியாமல் இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி கேட்க அப்படியே தருகிறேன் என்று சொல்ல அப்புறம் பார்த்ததே உண்டானால் 8வது கண்ட பேரண்டவனமா அந்த கண்ட பேரண்டவனத்தில் புத்திர பாக்கியம் என்று புத்திர பாக்கியம் வேண்டும் என்று சொல்ல கண்ட பேரண்டனானவன் அவருக்கு புத்திர பாக்கியம் கொடுத்தாரா. சரி எல்லாருக்கும் வந்தவனுக்கெல்லாம் கேட்டுட்டாச்சுன்னா அப்படி என்று கேட்டேன். சாமி தூக்கி போட்டாங்களே நானோ தாயாதிகளை ஜெயிக்க வேண்டும். அதனால் இருக்கக்கூடிய பதக்களையே கொடுத்தே உண்டானால் தாயாதிகளை நான் ஜெயிப்பேன். அப்படி என்று சொல்ல பதக்கலை சாமர்த்தியமானதல்ல. சின்ன பிள்ளைங்க பார்க்கலாம். வாசக்கலையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் விவாத காலையில் 60,56,060 பேர்களும் 60,86,060 பேர்களையும் சரி அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று கேட்க தேவலோகத்தில் ஒரு தந்தையாக விலகி வரக்கூடிய தேவேந்திரனை சிறைபிடித்திருக்கிறார்கள். அந்த 60,00,000 பேரையும் நீ போய் சாகடித்து அந்த ரத்தத்தை பாசுபத கடையில் நீ எடுக்கவே தேவையில்லை. உண்டானால் கையில் அம்பு வந்து சேரும். அப்படி செம்மையாக போர்த்துவா என்று பரமேஸ்வரனானவர் வரம் கொடுத்தார். விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து தேவலோகம் சென்று தேவலோக நிவாத காலம் கேளுகிறார். 60,00,000 பேரையும் மரணமடைய செய்தாராம். அவங்களே பிடிச்சி சாப்பிடுறதா வளர்க்கணும். ஒரு பொறி விழுந்தா கூட போதும். இப்படி போட இடத்தவங்க வாங்கம்மா, அடுத்தவங்களுக்கு வழி விட. ரமேஷா புடுறா புடி போடுப்பா. அப்படின்னா போடு. சரி
பாருங்க கட்டி தான் புடுங்கன்னு பாருங்க அவர் பிடிக்கிற தமிழ் வந்துட்டாங்க